ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே ஒரு விமான நிலையம் காலியாக இருக்குங்க. அந்த விமான நிலையம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? கரண்ட் பில் கூட கட்ட முடியாத நிலைமையில் அந்த விமான நிலையம் வந்து இயங்கிட்டுருக்கு. எங்கே இருக்குதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம் அண்டை நாடான இலங்கையில் தென்பகுதியில் உள்ள அம்பந்தோட்டை மாவட்டத்தில் மத்தள பகுதியில் அமைந்துள்ள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தான். இந்த விமான நிலையம் 2013 திறந்திருக்காங்க. உலகின் மிகவும் காலியான விமான நிலையம் அப்படின்ட்டு இதை அழைக்கிறாங்க. இதற்கு காரணம் இந்த விமான நிலையத்துக்கு வரும் சர்வதேச விமானங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விமானம் கூட வராத நிலை ஏற்பட்டதால் காலியான விமான நிலையம் அப்படின்ட்டு இதை வந்து அழைச்சிட்ருக்குறாங்க. இதனால் மின்சார கட்டணத்தை கூட இவங்களால் கட்டுறதுக்கு தேவையான வருவாய் வந்து இவங்களால் ஈட்ட முடியாமல் இருக்குங்க. 2013 தொடங்கின இந்த விமான நிலையம் கடந்த 2017 ஆண்டு சீன கடன்களை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் திணறிய இலங்கை அரசு என்ன பண்ணிச்சாங்கன்னா, இந்த விமான நிலையம் அருகில் உள்ள அம்பந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்துக்கு 99 ஆண்டு காலத்துக்கு குத்தகை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னாள் அதிபர் மகேந்திர ராஜபக்ஷவின் பேரில் கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் பார்த்திங்கன்னா மதிப்பு 1965 கோடி ரூபாய்ங்க. இந்த தொகையின் பெரும் பகுதியை வந்து சீனாவில் எக்ஸிம் வங்கியிடலிருந்து தான் கடனாக பெற்றிருக்காங்க. அந்த கடனை திருப்ப முடியாதனால தான் 99 ஆண்டு காலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விமான நிலையம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைநகர் கொழும்பில் உள்ள நாட்டின் பிரதான சர்வதேச விமான நிலையத்தில் மோசமான வானிலையில் ஏதாவது ஒரு விமானம் வந்து தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரை மணி நேரத்தில் விமான பயண தூரத்தில் உள்ள இந்த விமான நிலையம் தான் ஒரு மாற்று இடமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விமான நிலையத்தை இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியோட குத்தகைக்கு ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு இவங்க விட முயற்சி செஞ்சுருக்காங்க இலங்கை அரசு. பட் இருந்தாலும் அந்த முயற்சியை வந்து அவங்களுக்கு தோல்வி அடைந்துச்சுங்க. இதையடுத்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற இந்த மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு புதிய முதலீட்டு முன்மொழிவுகளை வந்து இலங்கை அரசு சமீபத்தில் கோரியிருக்காங்க. யாராவது முன் வந்தாங்க அப்படின்னா இந்த மத்தள ராஜபக்ஷ விமான நிலையம் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.